எவ்வளவு நாள் தான் வந்துட்டு இந்த 2வது பொசிஷனே நாங்க கட்டி அழுகுறது. ஏங்க நாங்க உண்மையிலேயே நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி தாங்க. அடுத்த சீசன் ஆல்ரெடி அடுத்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறோம். இன்னும் எப்படி 2 வருஷமா நம்ம இதை கண்டுபிடிக்கல, இப்போ நம்ம மோசமா ஆடுறோம். லைக் அவனுக்கு ஃபார்வர்ட் இல்லைன்னு சொல்லி இந்த டைம்ல மொத்தமா அவனை அடிக்கிறதும் தப்பு தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. எக்ஸைட்டிங்காலாம் சொல்ல முடியாதுங்க. போட்டு 3வது வருஷம் துவச்சி எடுத்தாச்சு. எவ்வளவு நாள் தான் வந்துட்டு இந்த 2வது பொசிஷனே நாங்க கட்டி அழுகுறது. மிஸ்டர் 2 இப்ப பேசுறதுக்கோ ஒண்ணும் இல்ல. முன்னாடி வந்து 4வது பொசிஷன் முடிச்சதுக்கு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆர்சனல் ஆல்வேஸ் 4 இப்ப 2வது முடிச்சதுக்கும் கலாய்க்கிறாருங்க. இதனால ஒரு பெருமையோ இல்ல. எங்களை வந்து பாராட்டுறதுக்குலாம் ஒண்ணும் நான் கேட்கல. 2வதுக்குலாம் ட்ரோஃபி தர மாட்டாங்கன்னு உடனே கமெண்ட்ஸ்ல நீங்க போடுவீங்க. அது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுதான் எங்களோட நிலைமை. அதனால வந்துட்டு என்னதான் பண்ணாலும் 2வது முடிக்கிறத வந்துட்டு ஒரு பெருமையா நினைச்சிட்டு போயிட வேண்டியதுதான். என்னடா சந்தோஷமா உனக்கு இந்த வருஷமா 2வது அது ஒரு கன்ஃபார்ம் இல்ல. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு 2வதுல இருக்கிறோம். அது வரைக்கும் சந்தோஷமா. 2வதுல இருக்க சந்தோஷம் தான். ஆனா கடைசியில முடிக்கும் போது அதுவும் டாப் 4ல இல்லாம போயிட்டோம்னா என்ன ஆகும்னு தெரியாம அந்த அவமானத்துல வேற இருக்கேன். டைட்டில் சேலஞ்சர்ஸ் வந்து டாப் 4ல இருந்து ஸ்லிப் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான். எனக்குலாம் அதுதான் நீ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் போன எபிசோட் தான் சொன்னேன், பிஎஸ்டியோட 7 கோல் போடுறப்ப இவனுங்க வந்து கோல் போட்டதுக்கு நான் சந்தோஷப்படணுமா, இல்லைன்னா மத்த கேமுக்கு வந்து இவனுக்கு கோல் போடலன்னு வருத்தப்படணுமான்னு தெரியலன்னு சுத்திட்டு இருந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, நம்ம மோஸ்ட் பாயிண்ட்லெஸ் ரிசல்ட் இந்த சீசன் வந்துட்டு அந்த மேன் சிட்டி 5-1 போட்டு துவச்சதுதான். அது வந்து இந்த அது ரிசல்ட்டுக்கும் நம்ம சீசனுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் வந்துட்டு இப்ப இந்த பிஎஸ்டி நம்ம அடிக்கிறதும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து அந்த ஆடெல்லாம் பலியை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா பெட் பண்ணிட்டு வாப்பா நல்லா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டிடுவானுங்களே, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா போயிட்டு அடுத்தது மெட்ரிட் வந்து நம்ம போட்டு தள்ள போறானுங்க. இதுதான் நடக்க போகுது. அதுதான் நடக்க போகுது. ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா என்னது மேன் சிட்டி கேம் வந்து அது ஒரு இந்த ஈகோ கிளாஸ்ல வந்துட்டு விட்டுறக்கூடாது மாறா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க போட்டு அந்த கேப்ரியெல்லாம் வேற கம் டு அவர் ஹோம், நாங்க உன்னை பாத்துக்கிறோம்டா அப்படிங்கறதெல்லாம் சொன்னால. அந்த பர்பஸ்க்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனா ரிசல்ட்டா அது வந்து அங்க புடிச்சு மேல ஏறுறதுக்கு ஒரு நல்ல பாயிண்டா இருந்திருக்கும் லிவர்பூல் கூட கேப் க்ளோஸ் பண்றதுக்கு. ஆனா இவனுங்க அப்படியே அந்த கைத்துல வந்து எண்ணெயை தடவி வலிக்கிட்டே கீழே போயிட்டானுங்க தவிர மேல போல. அதாவது ஆர்சனல் டூயிங் ஆர்சனல்ன்றானுங்க உடனே. அதுதான் ஏங்க நாங்க உண்மையிலேயே நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி தாங்க. அடுத்த சீசன் ஆல்ரெடி அடுத்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறோம். இன்னும் ட்ரெய்லர் தான் வந்துட்டு இருக்குதுக்காண்டி எனக்கு அடுத்த சீசன் போனோம் நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல எல்லாம் எண்டு பண்ணிருக்கா. பட் என்னன்னா போறோம் வரவெல்லாம் அந்த ஓல்ட் டிராஃபர்ட்ல போய் யுனைடெட் அடிச்சுட்டு போறாங்கடா. நம்ம மட்டும் போறப்ப ஆக்சுவலா யுனைடெடுக்கு ப்ராப்ஸ் கொடுத்துரும். பயங்கரமா இருந்தானுங்க அவனுங்க. என்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட வந்து நம்ம டாமினேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். பயங்கரமாலாம் ஒண்ணும் ஆடலடா. ஃபர்ஸ்ட் ஹாஃபே நம்ம சரி ஒண்ணு சொல்றேன், ராயாவும் ரைஸ் இல்லைன்னா இந்த கேம் என்ன ஸ்கோர்ல என்ன முடிஞ்சிருக்கும் நீ சொல்லு. என்ன முடிஞ்சிருக்கும்னா ரைஸ் இல்லனா கண்டிப்பா ஆக்சுவலா 2 பேருமே ஆமா. இல்லனா 3-1 முடிஞ்சிருக்கும். 0-0 தான் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் இல்ல. டேய் யாரா இவன மாதிரி டெலூடட் ஆர்சனல் ஃபேன்ஸ் இருக்குன்னா தான் அவனை கலாய்க்கிறானுங்க. அவனுங்க போட்டு நம்மள செஞ்சுட்டானுங்க. ஆக்சுவலா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல. நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், உண்மையில சொல்றேன், இதுதான் வந்துட்டு ஸ்கேமர்ஸ் ஆஃப் ஆர்சனல். நீ வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிற. என்னன்னா பால் நம்ம கிட்ட இருந்தது, ஓடகார்டு ஒரு மனுஷன் இருக்கான் கேப்டன், ஊன்னு துள்ளிட்டு எடுத்துட்டு வருவான். பால ஸ்கில்ல பண்றது வச்சு அவன் பயங்கரமான பேர் நம்ப வச்சிருவான். உண்மையிலேயே எல்லாரும் நம்பிடுவாங்க, செம்ம ஸ்கில்ஸ் சில்கியா பாஸ் பண்றான்ட்டு. ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தனா ஒரே ஒரு ஃப்ரீ கிக், ஒரு கோல் ப்ரூனோ பெர்னாண்டஸ். யாரு ப்ரொடக்டிவிட்டி நீ சொல்லு? அவன் மாசா இல்ல ஓடகார்டு மாசா? நான் ஒன்னானு கேக்குறேன் டைரக்டா. சரி நான் அதே சொல்றேன். அந்த அந்த கோல் போனதுக்கு மிஸ்டேக் ராயா மேல இருக்கா இல்லையா? அவன் வந்து அவ்வளவு ஃபார் போஸ்ட் போய் நின்னான், அது நீ சொல்லு. அப்போ அது காரணமும் ராயா தான். சரிடா, ராயா அந்த ஒரு மொமெண்ட் விட்டதுக்கு அவன் வந்து இந்த சேவ போட்டு அவன் கப்பாத்தினான் அவன் பேரை. ஓகேயா? ஓடகார்ட் இந்த டியூரசெல் பனி வெர்ஷன் ஆஃப் டானி செபயாஸ் என்ன பண்றாரு? ஓடுறது தவிர அவன் இந்த டீம்ல என்ன பண்றான்றத நான் ஓப்பனா கேட்கிறேன். அவன் என்னதான் கிரியேட் பண்றான்? சாக்கா இருந்ததுனால அது என்ன தெரியுமா, சாக்கா இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். he is carrying. நீ வந்து அந்த ஒரு பாஸ் பயங்கரமா சொல்றான், ஞாபகம் இருக்கா? சாக்கா ஒரு கோல் போடும்போது ரைட்டை தள்ளி விடுவான், சாக்கா ரொம்ப தூரம், அது 90% சாக்கா கோல். ஆனா வந்து ட்ரிபியூட் எல்லாமே வந்து ஓடகார்டு வந்து அந்த பாஸுக்கு போயிடுச்சு.
நியாயம் பண்ணாதீங்கடா டேய். இந்த ஓடகார்டு சிம்ன்றது ஒரு வார்த்தை உண்மையிலேயே ஆர்சனல் ஃபேன்ஸ் கிட்ட. நான் வந்து அது ஒரு மேஜர் பிரச்சனை எடுக்கிறேன். அவன் அடுத்த நம்ம டைட்டில் அடிக்கணும்னா ஓடகார்டெல்லாம் தூக்கி போட்டு ஆக்சுவலா ஒரு நல்ல 10 ரோல் ஒருத்தவங்க வேணும். ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிட்டு போனோம். பட் இன்னைக்கு எவிடென்ட்டா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ப்ரூனோ வர்சஸ் ஓடகார்ட் கம்பாரிசன் மைல்ஸ் அப்பார்ட் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதனால உன்னோட டேக் என்ன இது ஏதாச்சும் இருக்கா சொல்றதுக்கு கேப்டன் கிட்ட இருந்து? இல்ல கண்டிப்பா ப்ரூனோ வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து ஃபார் பெட்டர் தென் ஆடகார்ட் தான். ஆனா ஆடகார்டும் பார்த்தனா இப்போ நமக்கு 8 தான் ஆடிட்டு இருக்கான். ஸோ லைக் ப்ரூனோ மாதிரி ப்ராப்பர் 10 அந்த மாதிரிலாம் ஆடல. அதே மாதிரி நம்மளோட அட்டாக்கிங் குவாலிட்டி பயங்கரமா மோசமாயிடுச்சு. லைக் முன்னாடி லைக் ஆப்வியஸா அவன் சாக்காவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தான். இப்போ முன்னாடி வந்து மெரினோ என்னைக்குமே ஆடாதவனை இவனை கூட்டிட்டு தம்பி நீ ஸ்ட்ரைக்கரா கோல் எடுத்துறான்னு பால் தூக்கி ஒரு வாட்டி அவன்கிட்ட கொடுத்தான். அவன் தூக்கி வெளியே அடிச்சிட்டான். ஸோ அந்த இது அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பட் எப்படி 2 வருஷமா நம்ம இதை கண்டுபிடிக்கல, இப்போ நம்ம மோசமா ஆடுறோம். லைக் அவனுக்கு ஃபார்வர்ட் இல்லைன்னு சொல்லி இந்த டைம்ல மொத்தமா அவன் அடிக்கிறதும் தப்பு தான். அதனால சாக்கா திரும்பி வரட்டும். அப்போ மேபி ஆடகார்ட் மறுபடியும் அவன் ஷூலாம் டைப் பண்ணிட்டு அவன் என்ன ஃபார்முக்கு வரானா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோமாப்ல. பட் லைக் இப்போ ஆடகார்ட்டையும் கிரியேட்டிவிட்டி போனதுனால நம்ம அவனை ரொம்ப அடிக்கிறோம். பட் கண்டிப்பா அந்த பொசிஷனுக்கு நான் ஒரு பிளேயர் வாங்கணும்னு நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதனால கண்டிப்பா லைக் வாயரிக்க வந்துருச்சு சொல்லி விட்டுரு யாருன்ட்டு. யாருன்னுலாம் இல்ல வாங்கணும்னு சொல்றியா நீ? வாங்கணும்னு சொல்றேன். ஆமா ஆமா பட் ஆர்சனல் ஃபேன்ஸ் நம்ம என்னடா ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா யுனைடெட் வந்துட்டு ஆக்சுவலா யுனைடெட் ஆர்சனலே கம்பேர் பண்ணுவோம். இந்த 10 வருஷம் எடுத்து பார்த்தோம்னா அவனுங்களும் ஒரு மட்டமான நிலைமையில இருக்காங்க, நம்மளும் மட்டமான நிலைமையில இருக்கோம். ஆனா அவனுங்க வந்துட்டு நம்மளை விட இன்னும் ஒரு 2 FA கப்பா இல்ல ஒரு FA கப் கார்போ கப் ஜெயிச்சானுங்க, FA கப் 2 ஜெயிச்சானுங்க. அது இல்லாம யூரோப்பா லீக் ஒண்ணு ஜெயிச்சிட்டானுங்க. இவ்வளவு மட்டமா ஆடி இவ்வளவு நம்ம கலாய்ச்சி அவனுங்க வந்துட்டானுங்க. நம்ம ஒரே ஒரு FA கப் தாண்டா வாங்கணும். இதை வச்சுட்டு என்னடா பேசுறது? ஒரு ரொம்ப மன வருத்தமா அழுற தவிர வேலை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் நானு. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. எல்லாம் அந்த இருக்க பத்தி என்ன காரணம்? ஒரு 10 வருஷத்துல இன்னும் அவனுங்க ஒரு நம்ம அடிச்சு இன்னும் அவனுங்க ஒரு 3 கேம் தோத்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அவனுங்க சாம்பியன்ஷிப்காக அமைச்சிருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்க பாஸ். அதனால ஆனா ஆமா அவங்க லைக் யுனைடெட்க்கு வந்து லைக் அவங்களோட ஸ்லம்ப்லயே லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டிராஃபிஸ் படி அவங்க அதிகமா வச்சிருக்காங்க. ஆர்சனல்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அதுக்காவது எதையாவது நம்ம இந்த கப் காம்படிஷன்ஸ்லாம் சும்மான்னு சொல்றோம். பட் அதுதான் நம்மளை கொஞ்சம் சேவ் பண்ணும், ஹிஸ்டரியில பேர் எழுதும். ஸோ அது கொஞ்சம் இனிமேல் ப்ராப்பரா அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதையாவது ஜெயிச்சு தொலைங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. இப்போ வந்து அதான் நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்டா, ஏதோ ஒரு வெங்கல கிண்ணம் வாங்கினா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த காரபாவ் கப் வாங்கினா கூட போதும்டா. அது கூட எதுவுமே இல்லாம மறுபடியும் வந்துட்டு இதுல இருந்தா எனக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு. நான் வந்துட்டு சரி இந்த சீசன் கிடையாதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். நடுவுல சில பேர் சம்பந்தமே இல்லாம நாங்க சாம்பியன்ஸ் லீக் அடிப்போம், ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில வந்துட்டு ஸ்ட்ரைக்கரே இல்லாம ஒரு டீம் போய் வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிக்க போதுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தானுங்க. போதண்டா முடியலடா. ஒரு 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 லெவலுக்கு மேல வந்துட்டு முட்டு கொடுக்கறதுக்கு கூட பேச முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த பாடி சுகர் பேஷண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா என்ன உறுதி 1% கூட உறுதியா நம்ம அடிப்போம்லாம் சொல்ல முடியாது. நம்ம சரி போற போக்குல ட்ரெயின் ஓடட்டும், எங்க இறங்குறோமோ இறங்கிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப அதுதான் வந்து நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் வர போறேன். நம்ம என்னன்னா பிரச்சனை டிரான்ஸ்பர்ஸ்ல நிறைய இருந்திருக்கு. நம்ம வந்து இந்த ஹேவர்ட்ஸ் வாங்கினதும் வந்துட்டு மெயின் டார்கெட்ல வாங்கணும். அப்புறம் வந்துட்டு ட்ரொசார்ட் வாங்கினதே பேட்ச் அந்த சம் நம்ம வந்து எப்போ வாங்கணும்னா வின்டர் டிரான்ஸ்பர்ல வாங்கணும். அவனை வந்து ஏதோ மெயினா ட்ரை பண்ண மூட்ரி கிடைக்கலன்ட்டு அப்போ வந்து ஷிஃப்ட் பண்றதுக்காக ட்ரொசார்ட வாங்கணும். கடைசியில அவனே மெயின் ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டான். அதே மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம சும்மா ஒரு பேக்கப்னு வாங்கின பிளேயர் வந்துட்டு அப்படியே மெயினா மாதிரி அவனுங்க டீம்ல ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. சோ இது நம்ம வந்து சிஸ்டம் செட் ஆகாது. நம்ம மெயின் டார்கெட்ஸ் எப்ப நம்ம எடுக்க போறோமோ அப்பதான் வந்துட்டு டீம் ஆக்சுவலாவே கம்பீட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த போர்டு எல்லாருமே ஒத்துழைக்கணும். அந்த டாபிக்ல தான் இப்ப வந்து நம்ம ஸ்போர்ட்டிங் டைரக்டரா புதுசா இப்ப ஆண்ட்ரிய பர்ட்டா அந்த அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து ஆர்சனல் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இதுல 50-50 தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இவன் இன்னும் பெருசாலாம் சைனிங்ஸ் பண்ணலன்றாங்க. இன்னொருத்த வந்துட்டு இவன் ஆக்சுவலா சீரியஸ். ஏன்னா இவன் வந்துட்டு இவனுக்கும் சிமியோனிக்கு டைரக்டா கிளாஷ்ல ஆயிருக்கு. சிமியோனி ஒரு டைப் ஆஃப் பிளேயர் வேணும்னா இல்ல நான் சொல்றேன் நீ வாங்கணும்னு இவன் டைரக்டா டிசிஷன் எடுத்துட்டு இந்த கிரீஸ்மானா இருக்கட்டும், ராட்ரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ், பார்ட்டில இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் சைன் பண்ணிருக்கான். சோ இங்க வந்துட்டு என்னதான் ஆர்டேட்டாக்கு பவர் இருந்தாலும் மறுபடியும் ஆர்டேட்டா இல்லாம இவன் தான் வந்து பண்ண போறன்ற ஒரு கிளாஷ் வரப்போகுது.
சோ நீ வந்து உங்களோட ஆர்சனல் ஃபேன் நீ எப்படி வியூ பண்றது இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்? 2 பேரும் மாமா மச்சானா சேர்ந்து ஒழுங்கா கிளப்ப முன்னேற்ற வழிய பாருங்கடா. உங்க ஈகோல எங்க கிளப் ஏதாவது க்ளோஸ் பண்ணிடாதீங்கடா. 1000 எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும். உங்க 2 பேர் ஈகோல இது பண்ணிடாதீங்க. பட் தெரியல, பாப்போம். ஆர்டெட்டாவும் கொஞ்சம் ஸ்டபனான பர்சன் தான் அவன். ஆனா லைக் நல்ல சைனிங்ஸ் பண்றான், ப்ராஃபிட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஆர்சனல் எல்லாம் ப்ராஃபிட் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல அவங்களோட டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ்ல. ஸோ வின்னா ஆகிறதுக்கு தயவு செஞ்சு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தொலைங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆமா, பெருசா ஒன்னும் இந்த ரீசெண்ட் வீக்ஸ்ல எனக்கு பாசிட்டிவ்ஸ்லாம் பிரீமியர் லீக்ல ஒன்னும் பாசிட்டிவ்ஸ் இல்லை. ஏன்னா வந்துட்டு கடைசியா நம்ம தோத்து போன அப்புறமா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டிரா ஆச்சு 0-0. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு டிரா, விச் மீன்ஸ் இப்போதைக்கு லிவர்பூல் 15 பாயிண்ட்ஸ் பிளஸ் கிளியர். அவனுக்கு வந்துட்டு டைட்டில் கன்ஃபர்ம்ட் ஆல்ரெடி. ஸோ வந்துட்டு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. ஒரு விதத்துல வந்து நம்ம அவனுக்கு காட் ஆஃப் ஆர்டர் எல்லாம் தர வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் ஒரு டைம்ல. ஸோ அதனால வந்து அந்த நிலைமை வந்துச்சுன்னா இந்த இது கௌதம் எல்லாம் வந்து அவன் சந்தோஷப்படுவான். நான்லாம் அந்த எபிசோடுக்கு எல்லாம் வரமாட்டேன், எங்கேயாச்சும் ஒளிஞ்சுப்பேன். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஆர்டேட்டா டாபிக் அடுத்தது வருவோம். நம்ம வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை என்னதான் வந்தாலும் ஜெயிக்கிறது இல்ல, டீம் நல்லா ஆடினாலும் இந்த எண்ட் உன்னை எப்படி நம்ம 10 வருஷம் கழிச்சு ஆர்டேட்டா நல்லா மேனேஜ் நம்ம சொல்லுவோம், என்னப்பா ஜெயிச்சா பிரீமியர் லீக் ஜெயிச்சானா நல்லா பிச்சு விட்டாப்ல. என்னது பிச்சாப்ல இல்ல எங்க டீம் நல்லா அடுத்து செகண்ட்ல முடிச்சோம்லாம் சொல்ல முடியாது, அசிங்கமா இருக்கும். அதனால ட்ரோஃபி முக்கியம். பட் ஆர்டேட்டாவோட ரெக்கார்டை சொல்லுவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் 200 மேட்சஸ் முடிச்சிருக்கான் பிரீமியர் லீக்ல. அதுல வந்துட்டு இஸ் த 5th ஃபாஸ்டஸ்ட் மேனேஜர் டு கெட் என்ன சொல்றது 100+ வின்ஸ் என்னமோ. சோ அந்த 200 கேம்ஸ்ல 118 கேம்ஸ் இவன் வின் பண்ணிருக்கான். அவனோட பெர்சன்டேஜ் அதிகம் வின். எக்ஸாக்ட்லி. சோ அந்த 200 கேம்ஸ்ல வின் பெர்சன்டேஜ் இவனுக்கு மேல இருக்கு 4 பிளேயர் தான், 4 மேனேஜர்ஸ். அது வந்து அலெக்ஸ் ஃபர்கசன், கிளாப், மொரினியோ, கார்டியோலா. சோ பேசிக்கலி மேல இருக்கிறது எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான். அண்ட் இஸ் காட் more wins than Arsene Wenger in his first 200 இது. சோ இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டாட் தான். அப்புறமா ஆன் ஆவரேஜ் இந்த வருஷமே நிறைய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிருக்காரு. சோ ஆஸ் அ ஹோல் ஆஸ் அ டீம் நல்லாதான் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அதுலதான் நம்ம குறைய சொல்ல முடியாது. பயங்கர இருக்கிற ரீசோர்ஸ் வச்சுட்டு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாரு. இதேதான் ஆர்சன் வெங்கரும் பண்ணாரு அந்த டைம்ல. சோ வந்து இந்த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ஆர்சன் வெங்கர் தான் இந்த ஆர்டேட்டாவோட புது ரெவல்யூஷன் அவங்க சொல்லலாம். சோ இப்போ வந்து ஆர்டேட்டா கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? 5வது சீசன் கொடுத்தாச்சு, வந்தாச்சு, ஒண்ணுமே பண்ணல. இத்தனைக்கும் ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்லாட் வந்தாரு முதல் சீசன், மொட்டை பாஸ் வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, பிரீமியர் லீகே ஜெயிச்சுட்டு போயிட்டாருயா வித் நோ சைனிங்ஸ். அதுதான் முக்கியமான பாயிண்ட். சைனிங்ஸே கொடுக்கல. கிளாப் இன்ஹெரிட் பண்ண அதே ஸ்குவாடு, ஸ்ட்ரகிள் பண்ண அதே ஸ்குவாட கொடுத்துட்டு போனாங்க. இவன் வந்து பிரீமியர் லீகே ஜெயிச்சிட்டான். இப்ப ஆர்டேட்டாக்கு என்னதான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாலும் ட்ரோஃபி வரவில்லை. சோ அடுத்த சீசனுக்காவாச்சு என்ன டிமாண்ட்? இந்த சீசனே மேக்கப் பிரேக்கணும். ஆனா இன்ஜுரிஸ்னால விட்டாச்சு. அடுத்த சீசனுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? மேக் ஆர் பிரேக் சொல்ல மாட்டேன், பட் நீ சொல்றது கரெக்ட் தான். ஸ்லாட்டு இப்ப மரஸ்கா அவங்க எல்லாம் பார்த்தனா அவங்களுக்கு ஆல்ரெடி மேனேஜரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆர்டேட்டாக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மேனேஜர், ஓகேவா? அவனுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ அதுக்கு வந்து நீ பார்த்தனா நம்ம இந்த வேலையில சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கீழே அந்த 8th முடிச்சது 7th முடிச்சதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீ கவுண்ட் பண்ணலாம். பட் இவனுக்கு கரெக்டா இந்த வருஷமும் லைக் விண்டோ போறதுக்கு முன்னாடி எடு எல்லாம் கிளம்பிட்டான். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லை. ஸோ நீ நெக்ஸ்ட் இந்த வாட்டி இந்த சம்மருக்கு போற, இந்த சீசன் ஆல் தான் டன் அண்ட் டஸ்ட்னு வச்சுட்டு இந்த சம்மருக்கு நீ போறேன்னா இப்போவே நம்ம இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து இது பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவன் வந்து அடுத்து யாரெல்லாம் இது பண்ணுன்ட்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா இந்த ஃபார்வர்டுக்கு ஒருத்தர் 2 பேர்லாம் இல்ல, 4-5 பேரா சைன் பண்ணணும். அடுத்து இந்த ஒருத்தர் 2 பேர் வாங்கி அவன் மறுபடியும் படுப்பான், அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஜனவரிக்கும் வெயிட் பண்ணும், ரிசல்ட் போயிடும், எல்லாம் போயிடும். ஸோ நீ எதுவுமே இனிமேல் தயவு செஞ்சு லாஸ்ட் டே வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ரொம்ப வெயிட் வாலி ஸ்டார்ட் ஆஃப் த சம்மர் வாங்கி ஸ்குவாட்ல போட்டு அவ்வளவுதான். லைக் ஆர்டேட்டா வந்து இந்த பேட்ச் ஒர்க் பிளேயர்ஸ் அவனுங்கெல்லாம் இது பண்ணாம லைக் நல்ல ஃபர்ஸ்டே வாங்கி போட்டு இவன்லாம் போட்டா அவ்வளவுதான்டா அடிச்சு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் வாங்கி போடணும். லைக் அதான் லைக் எது ஒன்ன வந்து அப்படியே என்ன சொல்றது இழுத்துட்டு மேல யூ ஹாவ் டு ஃப்ளை, அவ்வளவுதான். லைக் சும்மா நீ செயல் மட்டும் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, யூ ஹாவ் டு ஃப்ளை. அதெல்லாம் ஓகேடா. நான் கேட்டது வந்து ஆர்டேட்டாவோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்ம ஃபேன்ஸ் ஆர்டேட்டாவோட எக்ஸ்பெக்டேஷனா? டேய் அவன் ஜெயிக்கணும், வேற என்னடா சொல்றது? அதுதான் இப்போ வந்து அடுத்த சீசனும் ட்ரோஃபி ஜெயிக்கலாம், 1 more season here we go போவீங்களா விட்டுறதுக்கு? இல்லைன்னா வந்துட்டு இல்லப்பா கிளம்பு, நாங்க வந்து ஜிடான் அந்த மாதிரி ஒரு ட்ரோஃபி வின்னிங் மேனேஜர் தூக்கிட்டு வரோம், ஆன்சி ஃபிளிக் மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி
ஏதாச்சும் பண்ணணும்னு சரி யோசிக்கிறீங்களா? சரி நீ அப்படி சொல்ற. அப்படி சொன்னா யாரு இது பண்ணுவான்னு சொல்லு நீ. வேற யாரு? என் பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு ஆர்டேட்டா இருந்தாதான் இருக்கிறது நல்லதுதான். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவரு கிளம்புனாருன்னா மேபி he can get fit somewhere else, he can still win trophies. இப்ப லெவர்கூசனே வச்சுக்கோ, இன்கேஸ் சாபி அலோன்சோ கிளம்புனாருன்னா ஆர்டேட்டா போனா ஐ திங்க் he'll do well தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைச்சிடும். நமக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாரும் இல்ல. வந்தாலும் இதேதான் போர்டு வந்துட்டு இந்தாப்பா 40 மில்லியன் இந்த சீசனை ஓட்டு கிளம்புன்றாரு. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதேதான் பிரச்சனை. இது ஆர்டேட்டா வந்து அதான்டா ஒரு புலிவால் பிடிச்ச கதை தான். நம்ம விட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும், பிடிச்சாச்சு அப்படியே இருக்க வேண்டியதான். ஆர்சனல் கடைசி வரைக்கும் என்ன பண்றாரு பார்த்துதான் ஆகணும். இப்போ ஸ்போர்ட்டிங் டைரக்டராவது அவனுக்கு வந்து மேல் தரப்புல பேசி டே காசு கொடுங்கடா, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம், காசு கொடுங்கடான்னு சொல்லி இது பண்ணிட்டானா அவனுக்குமே அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆர்சனல் ரொம்ப நாளா ஜெயிக்கல, அவன் வந்த உடனே இம்பாக்ட் இருக்கும். ஆர்டேட்டாக்கும் ஜெயிச்ச மாதிரி அப்படியாவது ஒண்ணு கூடி கிளப்ப மேல கொண்டு போங்க. ஆமா, ஏன்னா ஒரு விதத்துல எப்படின்னா அத்லெட்டிக்கோவோ ஆர்சனலோ ஒரே விதத்துல பாக்குறேன். ஏன்னா அவங்களும் வந்துட்டு கன்சிஸ்டன்டா லாலிகா அடிக்கிற டீமும் கிடையாது. பட் ஆல்வேஸ் ஒரு செகண்ட் டு தேர்ட் பொசிஷன் முடிக்கிற பேர் சாம்பியன்ஸ் லீக்ல சீரியஸா கம்பீட் பண்ற டீம். நம்ம என்னதான் சாம்பியன்ஸ் லீக்ல சீரியஸா கம்பீட் பண்ற டீம் இல்லைனாலும் பிரீமியர் லீக்ல ஓரளவுக்கு நம்ம கம்பீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ அவனுக்கு ப்ரொஃபைல் வைஸ் வந்து அத்லெட்டிக்கோவும் இவங்களும் சேமா தான் இருக்கிறாங்க. டீம் அப்படி இப்படி மாறலாம், அவங்க கொஞ்சம் டிஃபென்சிவா இருப்பாங்க, இது வேற. பட் அவனோட சிஸ்டம், கிளப்போட சிஸ்டம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். ஸோ அவனுக்கும் அதை அடாப்ட் பண்றது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கு. ஸோ பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதான். இந்த சீசனை ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கலாய்க்கிறதுக்குலாம் நீங்க என்னன்னா கலாய்ச்சிக்கோங்க, நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. சங்கரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டான், நாங்களா ஆதரவு அடிச்சிடுறோம். ஒண்ணு எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டு இருந்தா இந்த சீசனை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நாங்க பேசவும் மாட்டோம், சைலண்டா கிளம்பிடுவோம். பட் எனிவே இது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஆர்சனல் புலம்பல் எபிசோட். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நீங்க வந்துட்டு நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம உங்க லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல மீட் பண்றது. திஸ் இஸ் சங்கர் அண்ட் சுபாஷ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.